வண்டி இது மாதிரி பண்ணு நல்லா என்ன பண்ண தெரியல இது எடுத்து சாப்பிடாதே முட்டை எடுத்துக்கோங்க ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க சிங்கப்பூர் எந்த ட்ராவல்ஸில் போனீங்க தனியாக போனீங்களா ட்ராவல்ஸில் போனீங்களா உங்கள் கைடு பேர் என்ன அட்ரஸ் என்ன எந்த ஒரு ட்ராவல்ஸு அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக தகவல் சொல்கிறோம் ஸ்பீடாக பாருங்க அடுத்த பாருங்க டக்கு டக்குன்னு வாங்கி எங்கே சாப்பிட்டு பார்க்க போகலாம் நேரத்துக்கு கொஞ்சம் கடலை பாருங்க சிக்கன் இது ஒரு வெஜிடபிள் வித்தியாசமா கொஞ்சம் எடுத்துக்க லேசா கொஞ்சம் மட்டும் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் பச்சை பட்டாணி ஒன்று ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும் மாட்டேருக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு வெள்ளரிக்காய் ஆமாம் வெள்ளரிக்காய் பச்சை காய்கறியும் பாருங்க நிறைய இருக்குது பாருங்க நல்லா வேக வச்சு தான் சாப்பிடுவோம் இங்கே பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பச்சை பட்டாணியா இது வாட்டர் மீன் நிறைய இருக்கு ஆரஞ்சு வீட்டு வா இந்த மாதிரி வாங்கிட்டான் உடம்புக்கு கூலிங் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு ஆப்பிள் வேணாம் என்ன காப்பி ஐட்டங்கள் எதுனாலும் சாப்பிடலாம் எடுத்து பாருங்க ஏ அப்பா பல்க் ஐட்டம் தான் அங்கே மஷ்ரூம் காலிஃப்ளவரு இதுதான் நம்ம அதிகமாக காய்கறி தான் சாப்பிடுவோம் இங்கே பாருங்க நம்மளுக்கு பிடிச்ச காய்கறியை பாருங்க அது சாப்பாடு சாம்பார் சாதம் இதெல்லாம் டெய்லி சாப்பிட்றோம் நூடுல்ஸ் இதை எடுத்துக்க கவச்சி அடிக்குது ரைஸ் எல்லாமே சூடாக இருக்கும் முன்னாடியே உட்காந்துக்க ஈஸியாக இருக்கும் இந்தாங்க இதில் உட்காருங்க பெட்டில் ஒன்றும் இல்லையா இது சாப்பிட்டோம் இது ஃபுல்லாக சாப்பிட்டாலே போதும் ஆனால் காய்கறி ஐட்டம் சாப்பிட்டுருக்கோம் காலையில் நம்ம ஊரில் எல்லாம் இட்லி தோசை அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் இங்கே வெளியில் சிங்கப்பூரில் எல்லாம் பார்த்திங்கன்னா இதான் காலை உணவு யூனிவர்சல் ஸ்டூடியோ கிளம்பியாச்சு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கோம் Now we are going to Universal Studios. So Universal Studios is going to be a cluster, that is 40 hectares. In these 40 hectares, you got 6 rides, roller coaster rides. 3 big roller coaster, 3 small roller coaster. 3 big roller coaster, 2 you can see outside, Battlestar Galactica.
black color and red color. Black color will go 360 degrees, 140 kilometers per hour. Red color will go in a sweep, 140 kilometers per hour. The third one is mummy ride. Mummy ride is a dark rope ride, 90 kilometers per hour and lasts for 92 seconds, 85 seconds. மூணு roller coaster ride இருக்கு, பட்ஸ். Yeah, so அது வந்து 140 kilometers per hour and அது வந்து ரொம்ப வேகமா ஓடுது. So ரெண்டு வந்து நீங்க வெளியில பார்க்கலாம். ப்ளூ கலர் வந்து பிளாக் கலர் வந்து அது வெளியில நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த வெளியில பார்க்கறது வந்து நீங்க கண்ணாட பார்க்கலாம் எவ்வளவு ஃபாஸ்டா போகுது. அது போனா நீங்க பார்க்கலாம், அது உங்க இஷ்டம். எல்லா டைப்ஸும் ஃப்ரீ அண்ட் மல்டிபிள் என்ட்ரி, நீங்க எத்தனை தடவை வேணாலும் போயிட்டு வரலாம். சரியா? ஸோ அது வந்து மேல வந்து அதாவது வெளியில வந்து அந்த ரெண்டு பர்ஸ் இருக்கு, அதே நேரத்துல மூணு சின்னது இருக்கு, அதுவும் வெளியில தெரியும் உங்களுக்கு. கனபி ஃபிளையர் போஸ் இந்த போஸ் அண்ட் நம்மளுக்கு என்சார்ட் ஏர்வே. இந்த பேர் பத்திலாம் நீங்க வந்து ஒன்றும் வாட்ச் பண்ணாதீங்க, நீங்க பார்த்தாலே அது தெரியும் உங்களுக்கு. இந்த ரோட் கோஸ்டர் எல்லா ரோட் கோஸ்டர் ரைடும் வெளியில இருக்கு. ஒன்னே மம்மி ரைட் வந்து டார்க் ரோட்ல இருக்கு. சரிங்களா? ஸோ தமிழ்ல வந்து நான் வந்து பேசிட்டேன். ஸோ எனி டவுட் ரோட் கோஸ்டர் ரைட் ஆனா அதுக்கு வந்து ரெண்டு கியூ உண்டு. ஒன்று வந்து நார்மல் கியூ, நீ நம்ம டிக்கெட் வச்சுக்கிறது நார்மல் கியூங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் வந்து தனியாக கியூ இருக்கு. ஸோ அந்த லைன்ல போனீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஆனால் அதுக்கு தனியாக நீங்கள் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் எடுக்கணும். அது அரௌண்ட் $150 இருக்கும். ஸோ இதுல ரேட் வச்சுன்னா அந்த எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வந்து ஸோ அது வேணா நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நமக்கு ரெண்டு பேப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு பேப்பரில் பார்த்தீங்கன்னா $10 உங்களுக்கு மீல் வாட்சர் இருக்கு. ஸோ உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஓஷியஸ் ஸ்பைஸ் கார்டன் சொல்லிட்டு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட் கிடைக்கும். அது கரெக்டாக அந்த மம்மி ரைட் பக்கத்தில் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ அங்கே வேணா நீங்கள் ஃபுட் எடுத்துக்கலாம். அங்கே ஒரு டைம்ல நம்ம உள்ள என்ட்ரி ஆகும். ஸோ ஒரு எக்ஸிட் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் உள்ள போனோம்னா ரைட் சைட்ல இருந்து அப்படி இருக்கும் பெரிய இடம். ஸோ நீங்கள் அப்படி ஒரு கேமாக ஆடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஈவினிங் ஒரு டைம் மீட்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க, அந்த இடத்துல வெயிட் பண்ணுறோம். ஸோ உள்ளுக்குள்ள போனதுக்கு உங்கள் ஓன் டைம் தான். நிறைய கேம்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்கு அந்த கேம் பிடிச்சி விளாடலாம். ஸோ அதே மாதிரி நிறைய கேம் அந்த ரோலர் கோஸ்டர் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் அலோட் கிடையாது. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக 140 ஸ்பீடில் போகும். ஸோ கம்ப்ளீட்டாக இதோட மொபைல் பென்னு எதுவும் அலோட் கிடையாது. அதெல்லாம் நம்ம லாக்கரில் வைக்க சொன்னாங்க. ஸோ அந்த லாக்கருக்கு டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 minutes தான் டைம் லிமிட் லாக்கருக்கு. ஸோ அந்த 30 minutes அப்புறம் போச்சுன்னா அப்புறம் வந்து உங்கள் லாக்கருக்கு வந்து சார்ஜஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் எப்படி அது பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கேம்ஸ்லாம் போகும்போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 30 minutes வந்து திருப்பி வந்து லாக்கர் வந்து நீங்கள் ஒரு திங்ஸை வெளியே எடுக்கணும். ஸோ நீங்கள் வெளியே எடுக்கலாம், அது தனி சார்ஜஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றாலும் நீங்கள் பிளான் பண்ணி உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நிறைய கேம் இருக்குது. சில கேமில் ஏஜ் லிமிட் தான் கேட்டு போங்க. நீங்கள் பயணமாக போனால் ரோலர் கோஸ்டர் தான் போகலாம். ஸோ அதெல்லாம் ஒன் டைம் நல்லா இருக்கும் ரோலர் கோஸ்டர்லாம். ஸோ தைரியமாக போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதெல்லாம் டவுட் சார் எவ்வளோ கேம்ஸ்? 15 எல்லாமே சேர்த்து correct. Before you. So if you want the roller coaster ride, the thrill part is extreme, including mummy ride. All the roller coaster is outside. Weather is very good today. If you want to enjoy the roller coaster, finish the roller coaster outside because in the afternoon it might rain. So indoor one, no problem. Anytime you can go. Indoor activities. Transformer 3D ride. You got 2 3D ride or 4D rider. You wear the glasses transformer. You find in a transformer. Everybody can go. Transformer. Second one, Shrek movie. So Shrek movie, wear the glasses, you sit in an auditorium, you watch a cartoon 4D character. Number 3, lights, camera, action. This is also an object which goes down on the water. So this tray is shoots. Yeah, so you can see all the shoots. So transformer. After that, நம்மளுக்கு வந்து transformer 4D இருக்கு, Shrek 4D இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து lights, camera, action இருக்கு. இது மூணு வந்து எல்லாரும் போகலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக போகணும். இது ரொம்ப நல்லா இருக்கும். 2 4D இருக்கு. ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அது வந்து ஷோ பண்ணி இருக்கும். மோட்டோரேல் ரைட். This is 5 ways to go into Sentosa. ஒன்று வந்து by road, second by monorail, third by walking. You can walk inside, fourth by cable car. Tomorrow, we will take a cable car to go to Sentosa. This is Sentosa. Today the factor will be at the point. I'm going to tell you, please meet me at that point. And the meeting point is at 6:15. I will only wait until 6:30. If you are not there, I will say bye bye Tata. I will move on because I don't want to let anybody miss the show, the laser show. Yeah, so 6:15 you must be up. Finish all the rides, all your show by 5:30. Finish everything by 5:30. After 5:30, don't go.
Yeah, because you would not have any time. So 5 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் முடிக்க பாருங்க. 5:30 மணிக்கு மேல எந்த ஷோல போய் நிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கியூ வந்து 1/2 மணி நேரம் போட்டுருக்கோம். ஆனா அந்த கியூ 1/2 மணி நேரம், ஆனா உள்ளுக்கு போயிட்டு வர்றதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம், வெளியே வரதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம், 1.5 மணி நேரம் சார். So 5:30 மணி 5:30 6 hours your activities. Then you can go for a toilet break, whatever break before you come out. You come out, you ask for toilet, there's one miserable toilet தான். ஒரே ஒரு toilet தான் இருக்கு. So toilet போறவங்க தயவு செய்து உள்ளுக்கே toilet போயிட்டு வரணும். சரி, இப்போ யூனிவர்சல் ஸ்டுடியோ உள்ள நம்ம வந்து நுழையிறோம். We are going into the Universal Studio underground car park. This is the underground car park. All of the activities is on top of this car park. Yeah, we got hotels. We got 7 hotels on top of this. We have convention center, casinos on the first level, and we also have the car parking lots, which is 4,500. 4,500 car parking இடம் இது. அதுக்கப்புறம் வந்து கன்வென்ஷன் சென்டர், கசினோ வந்து பேஸ்மெண்ட்ல இருக்கு. மேல வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸும் இருக்கும். 4 ரிசார்ட்ஸ் இருக்கு, ஹோட்டல்ஸ் இருக்கு. அதே நேரத்தில் சிஎஃப் யூனிவர்சல் ஸ்டுடியோ, நாளைக்கு சிஎஃப் இங்கே தான் வருவோம். ஓகே, யூனிவர்சல் ஸ்டுடியோ, சிஎஃப், தென் வாட்டர் அட்வென்ச்சர் பார்க் அண்ட் டால்ஃபின் லகூன், இதெல்லாம் மேலே தான் இருக்கு. சார் யூனிவர்சல் ஸ்டுடியோ யூனிவர்சல் ஸ்டுடியோவுக்கு உள்ள வந்துட்டா என்ட்ரு ஆயிட்டா உள்ள போயிடலாம். யூனிவர்சல் ஸ்டுடியோ என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். எல்லாம் போர்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். டிக்கெட் எடுத்து இங்கே தான் டிக்கெட்டோட கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. எல்லாம் நாங்கள் குரூப்பாக போனதுனால கியூஆர் கோடெலாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தான் ஓப்பன் ஆகுது கேட்டு அது உள்ளே வர்றோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸே பிரம்மாண்டமாக இருக்குது. வந்து அப்படி இருக்கு, பார்க்குறதுக்கு செமையாக இருக்குங்க. உள்ள பாக்கிறதுக்கு ஒரு வீதி மாதிரி தான் இருக்கு. ஆனா உள்ள போயிட்டோம்னா எந்த வீதியில போயிட்டு வந்தோம்னா தெரிய மாட்டேது. அந்த பக்கம் போர்டு வச்சிருக்காங்க. போயிட்டு இருக்க பரானதி அங்கே போயிட்டு இருக்காங்க. 2 பக்கமும் பாருங்க, மரத்தை பாருங்க, அந்த மரமும் பாருங்க எவ்வளவு ஒரு பசுமையா இருக்கு பாருங்க. மக்கள் வந்து பாப்கார்ன் கடை பத்தியில ஒரு பாப்கார்ன் வந்து $5 சிங்கப்பூர் டாலர், 350 ரூபாய்க்கு நம்ம ரேட்டுக்கு வராங்க. சேலத்தாக்கா டீச்சர் வராங்க. நாங்கள் அந்த குரூப்போட தான் எல்லாமே என்ன ஆச்சுன்னா உள்ளே வந்து எல்லாம் விட்டுட்டாங்க. நாங்கள் 30 பேர் வந்தோமா, 30 பேர் எல்லாம் பிரிச்சுட்டாங்க. உள்ளே வந்து பிரிச்சது பிறகு அவங்கவுங்க யாரும் 2-3 பேர் சேர்ந்து அப்படியே குரூப்பாக நம்ம டீம்ல உள்ளவங்க தான் போயிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க அந்த காலத்து காரு இதெல்லாம் இப்போ ஒரு 60, 70, 80 வருஷத்து காரு இதெல்லாம். ஒரு அக்கா நம்ம சப்ஸ்கிரைப் நம்மளோட குரூப் அக்கா தான் போட்டாட்டு இருக்காங்க. இதெல்லாம் பொம்மை கார் மாதிரி இருக்கு பார்த்தியா? ஆமாங்க, சிங்கப்பூர் காரு பார்க்கறதுக்கே செமையா இருக்கு பாருங்க. இங்கேருந்து வர்றவங்க எல்லாருமே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காரை பார்த்துட்டு. மர பெட்டி மர குடுவை மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு எல்லாமே செமையா இருக்கு. வேலைப்பாடை பத்தி எல்லாம் எப்படி மரத்தாலேயே ஒரு பில்டிங்கே மரத்திலேயே அப்படியே பக்காவா அப்படியே பில்டிங் மாதிரியே கட்டியிருக்காங்க பாரு. எல்லா இடமும் போய் பார்க்கறதுக்கு செமையா இருக்கு. ஒன்று விளையாடுறத பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க மாதிரியே பெரியவங்களும் எல்லாருமே விளையாடுறாங்க. அவ்வளோ ஒரு ஆர்வமா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு அந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் இதான் நாங்கள் ஒரு லெஃப்ட்ல போயிட்டு உள்ள அந்த
இந்த கேமுக்கு வந்துட்டோம். இது கொஞ்சம் ஆபத்தான கேம் மாதிரி இருக்கும் பாக்குது. ஆனா உண்மையில எந்த பாதுகாப்பு, நல்ல பாதுகாப்பு. ஆனா நம்மளுக்கு கொஞ்சம் பயம் தெரியுங்க. அந்த அப்படி சுத்தி சுத்தி வர்றப்ப அப்படியே நம்ம கீழே விழுகிறது மாதிரி இருக்கு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா நல்ல சேஃப்டி தான். நம்மளுக்கு பெல்ட் போட்டுடுறாங்க. நம்ம கீழே விழுந்தாலும் விழுகாத அளவுக்கு வந்து நல்லா எல்லாமே பாதுகாப்பா தான் வச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு டயத்துல ஒரு பயம் வரும். மொத்தம் இந்த மாதிரி 15 கேம் இருக்கு. நம்ம என்னன்னா ஒரு சிக்கல்னா இப்போ வரிசையா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. இந்த கேம் இருக்கா, இதை விட்டு அங்கிட்டு போனோம்னா ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி வருது, அதை விட்டு அங்கிட்டு ஹோட்டல் வந்துடுது. அதை தாண்டி அதுக்கு அடுத்து போனோம்னா அடுத்து ஒரு கேம் வருது. அப்படியே லைனாக வர மாட்டுது. அப்படியே லெஃப்ட் ரைட்டு சந்து வந்து அப்படியே ஒரு கிலோமீட்டர் மாதிரி உள்ள சுத்த வேண்டியதாக இருக்குது. நாங்கள் சேலத்தாக்காவெல்லாம் டீச்சராக்காவெல்லாம் போனோமா, ஒரே வீதியிலேயே போயிட்டு திருப்பி இதே வீதியில் போகிறது, திருப்பி அதிலே வர்றதும் போதுமா இருந்தோம். மொத்தமே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கேமில் ஒரு 5-6 தான் நாங்கள் அட்டன் பண்ணோம். அதுக்குள்ளேயே மத்தியான சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, முன்னாடி வந்து அக்காலாம் போயிட்டு இருக்கிறாங்க. நாங்க வந்து அடுத்த டைம் தான் போறாங்க பாருங்க. என்னை கூப்பிடுறாங்க பாருங்க, வானந்தி அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் இந்த கழுத்து வலினால திரும்பவும் நம்ம போனோம்னா கழுத்து தொந்தரவு வந்துடும் அப்படிங்கறதுனால நான் போகல, அவங்க மட்டும் போனாங்க பாருங்க. அதை நான் இங்க இருந்து பாக்குறப்பே நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு வந்து கழுத்த வலிக்கு, அதனாலதான் நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆர்வமா எல்லா விளையாட்டுமே விளையாண்டாங்க. இது என்ன 140 கிலோமீட்டர் ஸ்பீடு இது. ஏறி உட்கார்ந்தா காத்துல பறக்க முடியும், பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அங்க இங்க எல்லாருமே ஆர்வமா போவாங்க. அது வந்து சுத்தி ரவுண்டு ஒரு சுத்தி வரையும் நம்ம கீழே விழுகிறது மாதிரி இருக்கிறப்ப சவுண்டு பயங்கரமா சவுண்டு விடுவாங்க. அந்த ஒரு அலற சவுண்டு கேட்கும். நம்ம கீழே நின்று விட்டு பாக்குற நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். பாருங்க எப்படி சுத்தி வருது பாருங்க. ட்ரெயினோட அதிகமா ஸ்பீடா போயிட்டு இருக்கு. பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு இந்த கேம் எல்லாம் விளையாடுறதுக்கு. கொடுக்குற காசுக்கு கட்டுப்படியாகும். ஆமா ஆமாங்க, இதெல்லாம் நம்ம தனியா போய் ஒரு விளையாட்டுக்கு நம்ம போய். இது பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல உள்ள யுனிவர்சல் ஸ்டுடியோ. இங்க பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 4500 ரூபா 5000 ரூபா வரும். ஆமாங்க 5000 ரூபா வரும். பிளஸ் அதுலேயே வந்து இதுலேயே வந்து நார்மல் லைன் இருக்கு, எக்ஸ்பிரஸ் லைன் இருக்கு. பார்த்தீங்கன்னா 130 இப்போ நார்மல் லைன் பார்த்தீங்கன்னா $100 வருது, $100 வருது, $5000 ரூபா 6000 ரூபா 6500 ரூபா வரும். இதே எக்ஸ்பிரஸ் லைன்னா $130 இருந்தாங்க, அது 8000 ரூபா சம்திங் அந்த மாதிரி வரும். வந்தாலும் நம்ம நார்மல் லைனில் போனோம்னா 100-200 பேர் நிற்பாங்க. நாங்கள் அதை தாண்டி தான் அடுத்த போகணும். அதுக்கு ஒரு கேமுக்கு விளையாடுறது முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். எக்ஸ்பிரஸ் லைன்னா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அதிகம் கட்டினாலும் 10 பேர் 20 பேர் தான் இருப்பாங்க, சல்லுன்னு போயிடலாம். இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆனா எப்படியா இருந்தாலும் எல்லாருமே வந்து அது ஒரு விளையாட்டை தான் போய் விளையாட போறோம். அவங்க சீக்கிரமா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வந்துருவாங்க. நார்மலா போற நம்ம கொஞ்சம் டைம் அதிகமாகும். ஏன்னா ஒரு பக்கமும் வந்து எல்லாமே லைன்ல தான் போவாங்க, கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா தான் நின்று போறது மாதிரி. $20 எக்ஸ்ட்ரா போனா எல்லாத்தையும் விளையாண்டுலாமே. ஆமா ஆமா, பயங்கரமான கேமா இருக்கு. நான் கொடுக்குற காசு ஒர்த்து தான் எல்லாமே. ஆமா, அதுவும் மக்களுக்கு பாதுகாப்பா தானேங்க போட்டிருக்கிறாங்க. அந்த பாருங்க, அந்த பில்டிங் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஒரு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு விளையாட சொன்னான்னா அந்த பிள்ளைங்களுக்கு பயம் இல்லாம ஒரு ஆர்வமா போகுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது நல்ல பாதுகாப்பா இருக்குது பாருங்க. எல்லாரும் விளையாண்டு முடிச்சுட்டு ஒரு பக்கம் லைன்ல வந்துட்டு இருக்கிறாங்க, வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த ரோலர் கோஸ்டர்லாம் இது வந்து எது பாருங்க, அது என்ன ரோபோட். ஆமா, இந்த ரோலர் கோஸ்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆனா இந்த பயமும் பரவாயில்ல, நல்லா விளையாடலாம். இது ரோபோ, இது வந்து ஒரு கேம். இது ஷோ மாதிரி. ஆமா ஆமாங்க, இது ஒரு போட்ல போயிருந்தோம், 3D ஷோ மாதிரி. இதுங்க பாருங்க, வந்து அப்படியே நம்மள பயமுறுத்துறது மாதிரி கிட்ட வர்றது மாதிரி இருக்கும் அந்த கண்ணாடியை போட்டோன்னேயே. ஆமா 3D ஷோ மாதிரி. ஆனா உள்ள நம்ம ஒரு போட்ல அடிச்சு போனாங்க உள்ள. அதில் பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபைடி மாதிரி இருக்கும். நம்ம கண்ணாடி போட்டு தான் நல்லா ஃபைடி எஃபெக்ட் தெரியும். இதில் பார்க்கறதுனால பாருங்க செம்மையா இருக்கும். நம்ம கேமராவில் வந்து சரியா தெளிவா தெரியலைங்க. ஆனா நம்மளுக்கு வந்து நல்லா தெளிவா தெரிஞ்சுல, நம்ம கிட்ட வரும் கண்ணில் குத்துற மாதிரி இருக்கும், குத்துறது மாதிரி இருந்துச்சு. இதுல கேமராவில் வந்து சரியா தெரியல. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா வந்து நம்ம கண்ணில் படுற மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா, கிட்ட வருங்க அப்படியே வந்து நம்மள குத்துறது மாதிரி இருக்கும். இதெல்லாம்
சண்டை போட்டுக்கிட்டு இருக்க 2 பேர். இந்த ஏன் அந்த வாய்ஸ் கொடுக்கணும்னா மியூசிக்கெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, அதனால காப்பி ரைட் ஆகிட்டு இருக்குன்னு தான் மியூசிக்கமாக கொடுக்கல. இது பாருங்க ரோபோட் பாருங்க, 2 பின்னாடி 1 முன்னாடி 1 நிக்குதுங்க. இது பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு அப்படியே பக்கத்துல நின்று பேசுறது மாதிரி இருக்கும். சவுண்ட் அந்த அளவுக்கு இருக்கும். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம். பாருங்க இவங்க வந்து டீச்சர், இவங்களோட தான் நாங்க போனோம். எல்லா கேமும் இவங்களோட தான் நாங்க விளையாண்டுட்டு இருந்தோம். சுற்றி அதே வழியில் தான் வந்துட்டு ஆமா, ஆமா. இருக்கோம். நாங்கள் நெட்டு போடாமல் போயிட்டோம், மொபைல் டேட்டா ரீசார்ஜ் பண்ணாமல் போயிட்டு புது சிம்மு வாங்க ஏதாவது அங்கே போய் டேட்டா வாங்கி சிம்மு வாங்கி டேட்டா ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக இருந்திருக்கும். பண்ணாததுனால நம்ம லொக்கேஷன் எதுவுமே போட்டு போக முடியல. சுற்றின வீதி சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே ரோட் ஷோ ஒன்று நடந்துச்சு. ரோட் ஷோவில் பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமாக மியூசிக் இது பண்ணிக்கிட்டு நம்ம ஊரில் ரோட்டில் ஆடுறது மாதிரி அவங்க ஒரு இது போட்டாங்க, ஒரு ப்ரோக்ராம் நடத்துனாங்க. நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் போனோம், அதை பார்த்துட்டு அடிக்கடி அப்படியே ரவுண்டாக நிறைய நடந்துக்கிட்டு இருக்கோம். ரோடு ஃபுல்லாகவே நடக்கும். நம்ம சுற்றி வேறு பக்கம் போனால் பார்க்க முடியாது. இது வந்து வேறு பக்கம் அப்படியே வண்டியில் தானே இருக்கு, அப்படியே வேறு பக்கம் போய் வேறு முக்கில் போய் இது பண்ணாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சொல்லிடுவாங்க. இது வந்து 3 மணி ஷோவாட்டாக இருக்குங்க. 3 மணியா 4 மணியே தெரியல. அதே மாதிரி அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோங்கிறது பெரிய ஒரு ஊர் மாதிரியே இருக்குது. அது ஊரே அவ்வளோ பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ கடை இருக்குது, அவ்வளோ ஷாப்பிங் மால் இருக்குது, அவ்வளோ ஹோட்டலே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு ஒரு 100 ரெஸ்டாரண்ட் இருக்கும். அவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்க்குறோம். பாருங்க டான்ஸு எல்லாம் ஆங்கிலேயர்கள் ஆப்பிரிக்கெல்லாம் இருக்காங்க. பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு குரூப் பாருங்க ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. முடிஞ்சிருச்சு, ஷோ முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக சிங்கப்பூர் போனால் யூனிவர்சல் ஸ்டுடியோ போயிட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலையே. நாங்கள் தான் குழந்தைய விட்டுட்டு போயிட்டோம். இந்த மாதிரி எங்களுக்கு விளையாட்டு இதெல்லாம் இருக்குன்னு தெரியாது. ஏதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானே நினச்சிட்டு போனோம். அங்கே போனால் எல்லாமே எங்கள் சின்ன குழந்தைகளுக்கு தான் அதிகமாக விளையாட்டுலாம் இருக்கிற மாதிரி இருக்கு. சிங்கப்பூர் காரை பாருங்க. திருப்பத்தெல்லாம் பாருங்க, வித்தியாசமா இருக்கு பாருங்க. எல்லாருமே வித்தியாசமா இருக்கு. ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா ஒரு சைஸ்ல இருக்கு. எங்க போயிட்டு இருக்கோம்ப்பா. ஆமா ஆமா, இன்னும் போயிட்டு இருக்கோம். ஹோட்டலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ரெஸ்டாரண்ட் தேடி தானே போயிட்டு இருக்கோம். மணி 1 மணி இருக்கும். சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருக்கிற மாட்டாருக்கு. இதெல்லாம் வெளிநாடு போனோம்னா போய் புது சிம் வாங்கிட்டு ரீசார்ஜ் பண்ணிடணும். நெட்டு இருந்தால் தான் நம்ம ஏதாச்சும் லொக்கேஷன்லாம் பார்த்து போகணும். இல்லைன்னா ஒரே வீதி தான், எந்த வீதினே தெரிய மாட்டேது. கண்ணாக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி. யாருமே நெட்டு போடலைங்களா? ஏன் போடல? எல்லாம் போட்டுருக்காங்க. அவங்களாம் போட்டுருக்காங்க. அவங்க போடல, அவங்க இந்த புங்கெல்லாம் போட்டுருக்காங்க. வந்து பெங்களூர் அவங்களுக்கு இந்த நாளுக்கு இவங்க போட்டிருக்காங்க. நம்ம இந்த தண்ணியில ஒரு ஷோ நடக்குது இல்லைங்க, அங்க போயிருக்கிறோம் நம்ம பாக்குறதுக்கு. இதுவும் பாருங்கன்னா பயங்கரமா இருக்கும். தண்ணியை பாருங்க ப்ளூ கலர் இருக்கு. கீழே டைல்ஸ் இந்த கலர்ல போட்டதுனால தண்ணி ப்ளூவா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கும் கடுமையான கூட்டம். இது நல்லா இருந்துச்சு ஷோ. நாங்கள் நிறைய ஷோ கேமும் போனோம், ஆனால் எல்லாத்தையும் எடுக்க முடியல. எடுக்கக்கூடாதுட்டாங்க, கேமராவில் அளவில் கிடையாதுட்டாங்க. இந்த இருட்டுக்குள்ள நடந்தது அதே தெரியாமல் தான் எடுத்தோம், அதுவும் எடுக்கக்கூடாதுட்டாங்க. சிலதே எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. நிறைய கேம் விளாண்டோம். இதெல்லாம் வந்து தண்ணிலேயே இருக்கும் இந்த கேம். இது ஒரு நாடகம் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு செமையா இருக்கும் ஷோ. இது கேம் கிடையாது, ஷோ. இது வந்து ஒரு கதை மாதிரி, ஒரு சின்ன படம் ஓடுற மாதிரி ஓடும். மிலிட்டரிக்காரங்க சண்டை போடுறது மாதிரி எல்லாம் அதிகமா இருக்கும். போட்ல எல்லாம் வருவாங்க. தண்ணியை பாருங்க ப்ளூ கலர்ல இருக்குது. அது ஏதோ கெமிக்கல் கலந்துருப்பாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சரியான மியூசிக். நாங்க எல்லாம் கட் பண்ணி விட்டோம், காப்பிரைட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. அதனாலதான் வாய்ஸ் உள்ள மாதிரி இருக்கு பேக்ரவுண்டு. இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஏதோ வந்து போட்டில் வர்றாங்க, குதிக்கிறாங்க, காப்பாற்றுறாங்க. ஸோ நிறைய இந்த குண்டு போடுறது மாதிரி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே போயிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்ன கதைங்கிற மாதிரி. கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு படம் மாதிரியே வரும். இதுக்கு முன்னாடி இது 2 பசங்க கோமாளி பசங்க மாதிரி வந்து தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க மக்கள் மேலே, எல்லாரும் மேலே. அதெல்லாம் கட் பண்ணி விட்டோம் ரொம்ப நேரம் போகுதுன்ட்டு.
அது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சரியான மியூசிக் வந்துகிட்டு இருக்கும் சவுண்டு. மேலே ஒருத்தர் இது ஏறிட்டாங்க பாருங்க. வெளியே இருந்து கீழே தண்ணியில் குதிக்கிறது, கயிற்றுல நடந்துங்கிட்டு வர்றது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கூட்டமும் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் கூட்டம் ஃபுல்லாக பாருவோம். செம்மையாக இருந்துச்சு இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. டம்மு டம்முன்னு வட்டிக்குது பாருங்க. எப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பாருங்க, அங்கிட்டு குதிச்சு அங்கிட்டு தண்ணி, இங்கிட்டு பாருங்க, அந்த பாருங்க கயிற்றுல எப்படி இறங்குறாங்க பாருங்க. ஆனால் எல்லாமே ஸ்பீடாக அப்படியே முடிச்சாங்க, டக்கு டக்குன்னு முடிக்கிறது மாதிரி. ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குறும்படம் மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, சின்ன திரைப்படம், ஒரு காமெடியாக நடக்கிற மாதிரி இருக்கு குறும்படம். இங்கே இருந்து அங்கே ஓடுறது, அங்கே இருந்து இங்கே ஒண்டியாடுறது பயங்கரமா இருக்கு. என்ன ஒரு லேடிஸை காப்பாத்துறாங்க, ராணுவத்துக்கிட்ட இருந்து காட்டுறாங்க, காப்பாத்துறது மாதிரி தெரியுது. தண்ணி அடிக்கிறது பாருங்க. கோமாளி பார்த்தீங்கன்னா கீழே போறாருல, அவர் தான் தண்ணியை தூக்கி அடிக்கிறது எல்லாருமே. ஆமா, ஒரு பைப் மாதிரி வச்சிருக்காங்க, டீப் லைட் மாதிரி இருக்கு. அதுல தண்ணியை பிடிச்சி எந்த பக்கம் சவுண்டு கம்மியா இருக்கு அந்த பக்கம் தூக்கி அடிச்சிடுறது அந்த தண்ணியை. பாருங்க கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. அத்தனைக்குள்ளே எத்தனை வண்டி வருது. இதெல்லாம் நம்மளுக்கான ஒண்ணுமே புரியல. அங்க உள்ளவங்க, சிங்கப்பூர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் இது புரியும். நம்மளுக்கு புதுசா போறதுனால எதுவுமே இது புரியல. இது வேலைக்கு பாக்குறவங்க எல்லாமே வெளிநாடு தான், சிங்கப்பூர்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, அவங்க எல்லாம் பாத்துருப்பாங்க. எல்லாம் புதுசா போறோம், நாங்க இந்தியாவில இருந்து போறவங்க தான் அதிகமா அங்க உட்காந்துருக்குறாங்க. உலக நாட்டுல இருந்து எல்லா நாட்டுல வந்துருப்பாங்க. சைனா, ஜப்பான், இந்தோனேசியா, மலேசியா. எவ்வளவு ஸ்பீடா இருக்குது பாரு. நிறைய கேம் இருக்குங்க, நீங்க போனீங்கன்னா பயங்கரமா பார்க்கலாம், நிறைய விளையாடலாம். அதே மாதிரி சாப்பாடுக்கு எங்களுக்கு வந்து இதில் 5000 ரூபா 6000 ரூபா பேக்கேஜ் எவ்வளோ தெரியல, 5500 ரூபா 6000 தரலாம் இருக்கு. அதுலேயே வந்து $20 சாப்பாடு டோக்கன் கொடுத்துட்டாங்க, மீல்ஸ் டோக்கன். மத்தியானத்தில் போய் அந்த $20 கொடுத்துட்டு சாப்பிட்டோம். நாங்கள் 18 டோக்கன் சாப்பிட்டோம், மிச்சம் 2 டோக்கன் இருந்துச்சு. அதை வந்து என்ன வாங்கணும் தெரியல, அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் இருக்கு. அந்த மாதிரி பேலன்ஸ் இருந்தால் கொடுத்துக்கலாம் தேவைப்படுறவங்கள்ட்ட. மத்தியானம் நல்லா சாப்பிட்டோம், ஈவினிங் வரையும் விளாண்டா, அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த ஷோ இதில் முடிஞ்சிடும். இந்த ஷோ முடிஞ்சோன்னா வேற எதுவும் விளையாண்டாமாங்க? எல்லாமே வீடியோவில் போட முடியல, பெருசாக வந்துட்டு விட்டாச்சு. ஃபுல்லாக வீடியோ போட்டோம்னா ஒரு ஆள் ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருக்கும். யூனிவர்சல் ஸ்டுடியோ போனீங்கன்னா, சிங்கப்பூர் போனீங்கன்னா கண்டிப்பாக யூனிவர்சல் ஸ்டுடியோ போங்க. அதுவும் குழந்தைய வச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும். நாங்கள் தெரியாமல் சும்மா நான் மற்ற ஊர் மாதிரி டூரிஸ்ட் பிளேஸாக தானே இருக்குன்னு பார்த்தா இங்கே எல்லாமே சின்ன குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது. அடுத்த டைம் அடுத்த கோடைக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டு கண்டிப்பாக போகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போவோம். மலேசியா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, விசாவெல்லாம் கிடையாது. அதனால் ஈஸியாக போயிடலாம் டிக்கெட் எடுத்துக்கிட்டு. சிங்கப்பூர் விசா ஆகணும், விசா தான் கொஞ்சம் பிரச்சனை. ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க எது மூலியமாக போனீங்க, எந்த ட்ராவல்ஸு, எப்படி போனீங்க, யார் கைடு நம்பர் கொடுங்கன்ட்டு. எல்லாமே சிங்கப்பூர் சீரியல் முடிய போகுது, நாளையோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் அடுத்த மலேசியா சீரியல் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு தெளிவாக சொல்லிடுறோம், எது மூலியமாக போகணும், என்ன எவ்வளவு அமௌண்ட்டு, எத்தனை நாள் டூரு, எங்கேருந்து கிளம்பணும், எல்லாமே நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு வீடியோ போட்டுருவோம். தெளிவாக எல்லாம் கேட்டுருக்கீங்க, நாங்களும் போகணும் சொல்லுங்கன்ட்டு. எல்லா அமௌண்ட்டும் சொல்லிடுறேன் ஃபுல்லாக. என்ன கொஞ்சம் ஷாக் ஆகும், என்ன ஒன்று பேக்கேஜில் போயிட்டோம்னா நம்ம டென்ஷன் இல்லை, மன உளைச்சல் இல்லாமல் போகலாம். எங்கேனாலும் அவங்க சொன்ன இடத்துக்கு கரெக்டாக கூட்டி போயிடுவாங்க. தனியாக போனோம்னா காசு கம்மி, ஆனால் அது டென்ஷன். ஒரு இடத்துக்கு போகிறதுனா வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா தெரியணும். படிக்காத நம்மளாலும் ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்காக தான் 10-20 ரூபா கூட போனாலும் அந்த மாதிரி பேக்கேஜில் போகிறது கண்டிப்பாக சொல்கிறோம். நாளைக்கு மறுநாள் கண்டிப்பாக எந்த ட்ராவல்ஸ் நீங்கள் போகணுங்கிறத தெளிவாக சொல்கிறோம், எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதையும் சொல்கிறோம். கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி இனிமேல் வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி வெளிநாட்டு சுற்றுலா போகணுன்னு ஐடியா பண்ணியிருக்கோம்.
எவ்வளோ தான் பணம் காசு சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி கூட நம்ம கூட வர்றதில்லை. இந்த மாதிரி சுற்றி அடித்து பார்த்து இருந்தால் தான் கொஞ்சம் ஒரு திருப்தியாக இருக்குமோ, மன நிம்மதி கிடைக்கும் போகிற மாதிரி தெரியுது. இந்தியாவிலேயும் சுற்ற வேண்டியது நிறைய இருக்குது, அங்கேயும் சுற்ற வேண்டியதுதான் இன்னும். பாருங்க எவ்வளோ தூரம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அது எதுவே நெருக்கி 1 மணி நேரம் இருக்குமாங்க? அரை மணி நேரமா? அரை மணி நேரம். அரை மணி நேரம். ஸோ இதில் பாதி கட் பண்ணிட்டான். இதில் 15 நிமிஷம் தான் பார்ப்பீங்க, 15 நிமிஷம் கட் பண்ணிட்டான். அது காமெடி மாதிரி இருக்கும். மக்கள் கூட்டத்தை பாருங்க. இந்த சுற்றிலும் ரவுண்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு ஆர்வமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய கேம் இருக்குங்க, பயங்கரமாக இருக்கு. காலையில் 10 மணிக்கு விட்டாங்க, ஈவினிங் 5 மணிக்கு வர சொன்னாங்க, 5-6 மணிக்கு. நீங்கள் 8 மணி வரையும் விளையாடுறதுனா விளையாடலாம். இதை முடிச்சுட்டு நாங்கள் வேறு பீச்சுக்கெலாம் போனோம், அதனால கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லிட்டாங்க. செந்தோசா, இந்த செந்தோசாங்கிறது ஒரு ஏரியா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விளையாட்டு விளையாடுறதுக்கு இந்த மாதிரி யூனிவர்சிட்டி ஸ்டுடியோ, அங்கிட்டு அந்த சி அக்வாரியம், இன்னும் நிறைய பக்கத்தில் இருக்குது. இந்த கேபிள் காரு எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பார்க்க வேண்டிய இடங்கள்லாம். நீங்கள் தனியாக போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் போய்க்கலாம், பேக்கேஜில். குடும்பம் போனீங்கன்னா போய்க்கலாம். குடும்பமாக போனீங்கன்னா 10 பேர் 5 பேர் போனீங்கன்னா அமௌண்ட் பல்காக தெரிகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். நீங்கள் தனியாக போனீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்கும். என்னென்னு பார்த்துங்க. அது எப்படி இருப்பாருங்க, நேச்சுரலாக எல்லாம் இருக்கிற மாதிரி எப்படி பாருங்க, பாமெல்லாம் போடுறாங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குதுங்க. அதை வந்து அப்படியே நாடகமாக நடிக்கிறாங்க. கப்பல் போயிட்டு டோர் லாக் ஆகும் போது நிறைய இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறோம் எப்படிங்கிறத. இதை முடிச்சுட்டும் நிறைய கேம் விளையாண்டோம். அதை வீடியோ எடுக்க முடியாத காரணம் போட முடியல. நிறைய பார்த்துங்க. கண்டிப்பாக இன்னும் 2 நாளில், நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறோம் எந்த ட்ராவல்ஸு, எந்த ஊர், அட்ரஸ், ஃபோன் நம்பரு, எவ்வளோ அமௌண்ட்டு என்னங்கிறத. அடுத்து மலேசியாவிலையும் தெரிய வைக்கிறோம், அதையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.